கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து தீத்து 2வது அதிகாரம் 14வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தன்னையே ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் வேதவசனம் அருமையாக சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது, நம்முடைய சகல அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை மீட்டுக்கொள்வதற்காக. 2வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாக வாழ்வதற்கு. 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நற்கிரிகளை மூலமாக பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நம்மை சுத்திகரிக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நம்ம அநேகர் செய்கிற காரியம், நம்முடைய உடலை உபவாசத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒதுக்கி வைத்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்திருக்கிறோமே தவிர நம்முடைய கிரியைகள் பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேதவசனம் நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய உபவாசம் நம்மை நாமே ஆண்டவரோடு நெருங்கி செய்கிறது போல நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் செய்கிற காரியத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட அனுபவம் நமக்கு உண்டா? நாம் வேலை பார்க்குற இடத்துல, நாம் இருக்கிற ஸ்தலங்களில், நாம் செய்கிற காரியங்களின் மூலமாக எத்தனை பேர் நம்மளை பார்த்து கேட்டுக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களா, கிறிஸ்தவ உடையவர்களா என்று சொல்லி கேட்கத்தக்க அளவுக்காக நம்முடைய செயல்கள் வெளிப்பட்டு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய உபவாசம் நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்ளுகிறது மூலமாக பக்தி வைராக்கியம் வெளிப்படுகிறது அல்ல, நாம் செய்கிற சகல கிரிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய கிரிகள் மூலமாக நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய சகல அக்கிரமங்களிலிருந்து எங்களை மீட்டுக்கொண்டு உமக்கு சொந்த பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் கிரிகள் மூலமாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, ரட்சிப்பை அறிவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கத்தை மாற்றுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்கிற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட கிரியில் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.